25 வயதுக்குள்ள தான் இருக்கணும். முக்கியமா உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கூடாது, பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குன்னு நான் கடந்து வந்த சினிமாவில் பார்க்குறேன். மாரி செல்வராஜ் சாரோட அந்த ஒரு இன்டர்வியூ பார்த்துருப்போம். சார் சொல்லியிருக்காங்க, டெடிக்கேட்டிவான ஒரு ஆர்டிஸ்ட்டை தான் நான் எடுத்தேன், அது மலையாளி அப்படியெல்லாம் நான் பார்க்கல, அவங்க டெடிக்கேட்டிவாக இருந்தாங்க, நான் எடுத்தேன் அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க. சார், நாங்களும் இங்கே தமிழில் டெடிக்கேட்டிவான ஆர்டிஸ்ட் இருக்கோம் சார். டெடிக்கேட்டிவ்னா என்ன டெடிக்கேஷன் சார்? நாங்கள் எங்களால் முடிஞ்ச எஃபர்ட் போடுறோம். ஆனால் அது உங்கள் கண்களுக்கும் உங்களோட பார்வைக்கும் உங்கள் காதுகளுக்கும் வந்து சேரலை. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆராத்யா. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, படிப்படியாக அப்படியே வந்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே என்னணும் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டலோட ப்ரிவியூவில் இருக்கு. ஆனால் அந்த 10 நிமிஷம் நான் கை கால் கட்டப்பட்டு அடி வாங்கிட்டு இருந்தேன். அது பட்டப்படியாக எங்கே பார்த்தாலும் ரத்தம் கட்டி, கால், முதுகு எல்லாமே அப்படி இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டெல்லாம் ஒரே அழுக. இது வந்து பிஸ்னஸ் வேல்யூன்றது ரொம்ப பெருசாக இருக்குது இல்லைங்களா? அவங்க வந்து துரு விக்ரம், அவங்களுக்கு பேரா நம்மளை இப்போது அண்ணா பொதுவாகவே சினிமாவை பார்த்தோன்னா எடுத்ததும் நம்ம ஒன்று பெரிய விட்டு ஆளாக இருக்கணும், இல்லை ஏதோ ஒரு பின்குலம் இருக்கணும், இல்லை யாரோட நிழலையாவது நிற்கணும். எனக்கு அந்த நிழலும் கிடைக்கல, நான் பின்குலமும் எனக்கு பெருசாக இல்லை. ஆனால் எனக்கு ஒரு பெருமை என்னென்னா, நான் தன்னத்தனியாக ஒரு பொண்ணாக இந்த இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு நான் வந்து நின்னனாலும் நீங்கள் ஆராத்யான்னு தான் சொல்கிறீங்களே தவிர்த்து நான் இவங்க என்னை வளர்த்து விட்டாங்க அப்படியெல்லாம் யாருமே இன்னும் அந்த மாதிரி ஒரு நிழல் எனக்கு கிடைக்கல. ஆனால் நான் தன்னந்தனியாக இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது என்னன்னா, ரியலாகவே நான் இது வரைக்கும் எந்த படங்கள்லையும் அப்படி நான் ஒர்க் பண்ணதில்லை. லைக் கேள்விப்பட்டிருக்கேன், பாலசர் அடித்து வரலட்சுமி மேம்க்கு மண்டை உடஞ்சதால கேள்விதான் பட்டிருக்கேன். வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டலோட ப்ரிவியூவில் இருக்கேன். வர April 24 வந்து பேட்டல் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள்லாம் தேட்டரில் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்துக்காக நீங்கள் இப்போ சொன்னீங்களே, ஆக்சுவலாக என்னன்னா, அதில் ஒரு சீன் இருக்கும், மக்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அது என்னன்னா, ரியலாகவே நான் இது வரைக்கும் எந்த படங்கள்லையும் அப்படி நான் ஒர்க் பண்ணதில்லை. லைக் கேள்விப்பட்டிருக்கேன், பாலசர் அடித்து வரலட்சுமி மேம்க்கு மண்டை உடஞ்சதால கேள்விதான் பட்டிருக்கேன். லிட்ரலி இங்கே என்னன்னா, ஷூட்டு முடிஞ்சிட்டு நான் பார்க்கும்போது உடம்பெல்லாம் வந்து லத்தி. ஆக்சுவலாக அது வந்து டம்மியாக இருந்தாலும் அது இதுவாக இருக்கும் இல்லைங்களா? பட்டப்படியாக எங்கே பார்த்தாலும் ரத்தம் கட்டி, கால், முதுகு எல்லாமே அப்படி இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டெல்லாம் ஒரே அழுக. அப்பா அம்மா கிட்ட கூட இவ்வளோ அடி வாங்கினது இல்லையே. சரி, நம்ம யாருக்காக, நம்ம பிடிச்ச ஒரு தொழில்னு தானே வந்திருக்கோம், கலைக்காக தானே, இது கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு அப்படிதான் நினச்சி நான் அது பண்ணேன். இதுக்காக நிறைய பேர் லைவாக போடுவாங்க. பார்த்தீங்கன்னா கமல் சார் பண்ணியிருக்காரு, நிறைய ஆர்டிஸ்ட் இதுக்குன்னு உடம்பு எடுத்துப்போம். அந்த கேட்டகரியில் நீங்கள் பொண்ணை வந்து இவ்வளோ ஆனஸ்டாக அந்த ஒரு சீக்வன்ஸ் பண்ணது ஓகே தான். இப்படிப்பட்ட உங்களுக்கு ஏன் திறமைக்கு உண்டான அங்கீகாரம்? அண்ணா பொதுவாகவே சினிமாவை பார்த்தோன்னா எடுத்ததும் நம்ம ஒன்று பெரிய விட்டு ஆளாக இருக்கணும், இல்லை ஏதோ ஒரு பின்குலம் இருக்கணும், இல்லை யாரோட நிழலையாவது நிற்கணும். எனக்கு அந்த நிழலும் கிடைக்கல, நான் பின்குலமும் எனக்கு பெருசாக இல்லை. ஆனால் எனக்கு ஒரு பெருமை என்னென்னா, நான் தன்னத்தனியாக ஒரு பொண்ணாக இந்த இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு நான் வந்து நின்னனாலும் நீங்கள் ஆராத்யான்னு தான் சொல்கிறீங்களே தவிர்த்து நான் இவங்க என்னை வளர்த்து விட்டாங்க அப்படியெல்லாம் யாருமே இன்னும் அந்த மாதிரி ஒரு நிழல் எனக்கு கிடைக்கல. ஆனால் நான் தன்னந்தனியாக இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஹீரோ, அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபேமிலி சொன்னாங்க, எங்களுக்கு வந்து அப்படிதான் வந்தீங்க அப்படின்றப்போ இன்னும் இதை வச்சு இந்த படங்கள் வந்து வெளியில் போச்சு பெரியலாம் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அது வந்து இந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படின்றப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு வெளியிலேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு வராங்க, ப்ரொமோஷன் வர மாட்டாங்க, ஆடியோ லான்ச் வர மாட்டாங்க. இது சின்ன படம், ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து 2.5 மணி நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அது அண்ணா நம்ம இன்னும் அந்த அளவுக்கு பிஸியாக ஆகலை. ஒருவேளை எனக்கும் அந்த மாதிரி நேரங்கள் வந்து என்னால் தவிர்க்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியலை. இது நான் உழைச்ச படம் இல்லைங்களா? எதுனாலும் என்னோட உழைப்பு இருக்குது, அதுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ண வேண்டியது என் கடமை. அப்படிதான் நான் சப்போர்ட் பண்ணேன். இது இல்லாமல் இப்போ நீங்கள் தெலுங்குல நல்லா பிஸியாக இருக்கணும்னு சொல்கிறேன். தமிழோட அங்கீகாரம் அங்கே நல்லா கிடைக்கும். அண்ணா அதுவும் டெபியூ டைரக்டர் தான். எனக்கு காந்தி கண்ணாடி அர்ச்சனாமா மூலியமா தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அங்கே போயிட்டு பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ஆக்சுவலாக அது வந்து காந்தாரா அதை போல ஒரு சப்ஜெக்ட் நான் ரொம்பவே எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக அது வரும்போது
கண்டிப்பா தெரியும் இவங்களுக்கு அடுத்த லெவல் இந்த அளவுக்கு ஸ்கோப் கொடுக்கலாம், இவங்களுக்கு இந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னு கண்டிப்பா தெரியிற அளவு தான் இருக்கும் அது. தொடர்ச்சியா உங்க 3 படங்கள்ல பாத்துட்டு பல ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிருக்கீங்க. என்னைக்காவது பெருசா வரீங்க ஓகே இது எங்களுக்கு திருப்தி தான், இதுல அது உங்களுக்கு இன்னும் என்ன நீங்க எதிர்பார்க்குறீங்க? என்னன்னா நான் மேடையில நான் சொன்னது தவறா கன்வே ஆச்சு. நான் என்ன கேட்டேன்னா ஒரு வாய்ப்புன்னு தான் கேட்டேன். லைக் என்னன்னா நாங்க வெளி மாநிலங்களையோ இல்ல ஆர்டிஸ்ட் எடுக்க வேணாம்னு சொல்லல. நான் அது பிசினஸ் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கும், எல்லாமே புரியுது, எடுக்க வேணாம்னு சொல்லல. ஒரு ஒரு ஆடிஷனுக்காக ஒரு வாய்ப்பு ஏதோ ஒண்ணு இப்படி இருக்காங்க. இப்போ நான் குரல் கொடுத்தேன், அந்த குரல் மூலியமா கூட தெரியும். அப்போ ஒருத்தவங்க இருக்காங்களா, ஏன் ஒரு கூப்பிட்டு ஒரு ஆடிஷன் வச்சு கூட பார்த்துட்டு மேபி ஆடிஷன்ல நான் லீடுக்கு செலக்ட் ஆகலன்னா கூட வேற ஏதோ ஒரு கேரக்டருக்கு, நல்ல கேரக்டருக்கு பொருத்தமா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா. ஒரு ஆடிஷன் கொடுத்தா கூட ஓகே அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு. தமிழே தெரியாத கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கு ப்ராம்ப்டிங் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு ஷூட்டிங் ப்ராசஸ் எழுதிட்டு உங்ககிட்ட கொடுத்தா எல்லாமே பண்ணி நீங்களே டப்பிங் பேசுறீங்க, நீங்களே எல்லாமே பண்ணணும். உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. ஆனா இங்க பிசினஸ் வேல்யூன்றது ரொம்ப பெருசா இருக்கு இல்லைங்களா. அவங்க துருவ் விக்ரம், அவங்களுக்கு பேரா நம்மள இப்போ எப்படி சொல்றது, பாலு மகேந்திரா சார் காலங்கள்ல புது ஆர்டிஸ்ட் டைரக்டருக்காக ஓடுற படங்கள்ல அந்த மாதிரி போட்டாங்க. இப்போ அப்படி இல்லைங்களே. எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கட்டும், யாருக்கு பிசினஸ் வேல்யூ அதிகமா இருக்கு, யாருக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு இதை தான் பாக்குறாங்க. லைக் எனக்கு எல்லாம் லிட்டரலி எப்படி இருக்கும்னா, இப்ப பிரதீப் ரங்கநாதன் மாதிரி அப்போ நாங்களும் ஹீரோயின் ஆகணும்னா நாங்களும் படம் டைரக்ஷன் பண்ணணுமா, சரி ஓகே டைரக்டர் ஆகும் நம்ம பண்றோம். எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கு. நான் அதுக்கான முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்கேன். ப்ரொடக்ஷன் பாக்குறதுல இருந்து ஸ்கிரிப்ட் பிச் பண்றதுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்ப இதுதான் வழி எங்களை நிலைநிறுத்தினா கண்டிப்பா அதையும் நாங்க, ஏன்னா இது ஒரு கலை தான் இல்லைங்களா. இங்க கதவுகள் மூடப்பட்டா அங்க திறக்கப்படலாம். தேங்க்ஸ் சொல்லணும். யாருன்னா டைரக்டர் சார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே நான் ஒரு ஆங்கிலோ இண்டியன் பொண்ணு, ஒரு ஆங்கிலோ இண்டியன் பொண்ணுக்கு மேபி நினச்சிருந்தா ஒரு ஹிந்தி பொண்ணை கூப்பிட்டுருக்கலாம், மேபி மலையாளி, அதெல்லாம் தவிர்த்து சார் ஒரு தமிழ் முகம், ஆனால் அவங்க ஆங்கிலோ இண்டியனுக்கு செட் ஆவாங்க அப்படின்னு நினச்சி சார் என்னை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பொதுவாக ஹீரோயின்ஸ்க்கு ஒரு ஒரு ஸ்டீரியோ டைப் வச்சுருக்காங்க. ஹீரோயின்ஸ் ஒரு 25 வயதுக்குள்ளே தான் இருக்கணும், முக்கியமாக அவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கூடாது, பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குதுன்னு நான் கடந்து வந்த சினிமாவில் பார்க்குறேன். மேபி அது எந்த வகையிலன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு ஸ்டீரியோ டைப்பை சார் பிரேக் பண்ணி என் கதைக்கு இவங்கெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. இதுக்கு நான் சாரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். முக்கியமாக இப்போ நம்ம பார்த்துருப்போம், மாரி செல்வராஜ் சாரோட அந்த ஒரு இன்டர்வியூ பார்த்துருப்போம். சார் சொல்லியிருக்காங்க, டெடிக்கேட்டிவான ஒரு ஆர்டிஸ்ட்டை தான் நான் எடுத்தேன், அது மலையாளி அப்படியெல்லாம் நான் பார்க்கல, அவங்க டெடிக்கேட்டிவாக இருந்தாங்க நான் எடுத்தேன் அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க. சார் நாங்களும் இங்கே தமிழில் டெடிக்கேட்டிவான ஆர்டிஸ்ட் இருக்கோம் சார். ஏன்னா தெரியல சார், நானும் ஒரு 4 படங்கள் பண்ணியிருக்கேன் சார். அதில் காந்தி கண்ணாடி அர்ச்சனா அம்மாவுக்கு டீனேஜாக பண்ணியிருப்பேன். முக்கியமாக பார்த்திங்கன்னா அது ஒரு கிராமத்து சப்ஜெக்ட், அதில் நான் பண்ணியிருப்பேன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பண்ணியிருப்பேன், ஸ்டண்ட்டு பண்ணியிருக்கேன், கமர்ஷியலான ஒரு சாங் பண்ணியிருக்கேன். சார் ஞாபகம் இருந்துச்சு, இங்கே பார்க்கும்போது சார் கூட ஞாபகம் வச்சு கேட்டாங்க, அப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். டெடிக்கேட்டிவ்னா என்ன டெடிக்கேஷன் சார், நாங்கள் எங்களால் முடிஞ்ச எஃபர்ட் போடுறோம், ஆனால் அது உங்கள் கண்களுக்கும் உங்களோட பார்வைக்கும் உங்கள் காதுகளுக்கும் சேரலை. அது எப்படி சேர்க்கறதுன்னு தெரியலை. மேபி மீடியா நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். டெடிக்கேட்டிவான ஆர்டிஸ்ட் நாங்கள் தமிழ்லேயும் இருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். முக்கியமாக சார் ஒரு சின்ன விஷயம், மேபி இது என் வயதுக்கு மீறின ஒரு பேச்சாக இருக்கலாம். இங்கே எல்லாருமே ஓடுற குதிரையில் பந்தயம் கட்ட தான் தயாராக இருக்காங்க சார். ஓடுறதுக்கு தகுதியான ஒரு குதிரை இருக்குது சார், ஒரு வாட்டி பந்தயம் கட்டி தான் பாருங்களேன் அது எவ்வளோ தூரம் ஓடுதுன்னு. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இங்கே இருக்க சில நல்ல உள்ளங்களோட சப்போர்ட்டில் தான் நான் இவ்வளோ தூரம் நிற்கிறேன். ஸோ என்றைக்கும் உங்களை நான் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹீரோயினுக்கான எல்லா மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு இருக்குது, அதுக்கு எல்லா சீட்டும் இந்த படத்தில் நாங்கள் பார்த்தோம், எல்லாமே வச்சுருக்கோம்.
அப்படின்றப்ப நீங்க அப்படி ஒரு ஆப்ஷன் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி படங்கள் வெளியில போய் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா நான் ரொம்ப நன்றி. முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்ற விருப்பப்படுறேன். ஏன்னா நான் அங்க அடி வாங்கினது உண்மை, அது உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க பார்த்தா ரியலா அடிச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க, அது எனக்கு உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து சுப்பிரமணிய சிவா சார் கூட அதை பத்தி ஒரு வார்த்தை சொல்லல, டைரக்டர் சாரும் ஒரு வார்த்தை சொல்லல. ஆனா நீங்க அதை பார்த்து அது கேட்கும் போது எனக்கு ஒரு அங்கீகாரம். நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். அந்த இது பாத்தீங்கன்னா அடி வாங்கினது எல்லாமே ரியல். அது சொல்ல போனா ஒரு 10 நிமிஷம் வரக்கூடிய ஃபுட்டேஜ். அது இப்போ அது கம்மியா இருக்கு இதுல. ஆனா அந்த 10 நிமிஷம் நான் கை கால் கட்டப்பட்டு அடி வாங்கிட்டு இருந்தேன். அதை பத்தி நீங்க இப்ப கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. கண்டிப்பா இந்த படத்தை நீங்க எல்லாரும் பார்க்கணும், பார்த்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். இங்க வந்து நாங்க இன்னைக்கு தமிழ் பொண்ணுங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு காரணமே மக்களா தான் இருக்காங்க. மேபி மக்களும் அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு நல்லா பண்ணா சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இல்லாத யாரையும் நம்ம வளர்த்து விடுறோம். லைக் உங்களுக்கு தெரியும், இப்போ இன்ஸ்டா பிரபலங்கள் நிறைய பேரை வளர்த்து விடுறோம். அப்படி இருக்கும்போது திறமைக்காக நம்ம ஊர்லயே இருந்துகிட்டு நம்ம ஊர்லயே இருக்க ஒருத்தவங்களை வளர்த்து விடுறதோ கை தூக்கி விடுறதோ தப்பு இல்லை இல்லைங்களா? ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, மக்கள் சப்போர்ட் பண்ணி பாருங்க.